கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த மருத்துவ சீட்டு உங்கள் கருத்தில் இருந்தால் அதை நீங்கள் கொண்டு வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கும் மருந்துடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் அல்லது அது இல்லாத பட்சம் மருந்து அட்டை, ஒருவேளை இந்தியாவில் இந்த மருந்து எடுத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த மருந்து அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதிலே அன்று 6 டாக்டர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நம்முடைய இப்போ இந்த 4 மற்றும் வெளியிலிருந்து ஒருவேளை 3 7 பேர் இருக்கலாம். ஜெனரல் ஜிபிஸ் மற்றும் கைனிக் சைட் மகப்பேறு மருத்துவம் மற்றும் பீடியாட்ரிக் குழந்தைகள் நல மருத்துவர்கள் மற்றும் கண் மருத்துவர்கள் வர இருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சகோதரர்கள் உங்களுடைய செக்அப் செய்ய விரும்புகிறவர்கள் மற்றும் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெனரல் செக்அப் தான், பயப்பட வேண்டாம். சரி, ஓகே, தேங்க்யூ. உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஆராதனை முடிந்ததும் டாக்டர்கள் மற்றும் இந்த மருத்துவக்குழுவில் உள்ளவர்கள் நீங்கள் இந்த பகுதியிலே கூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 15 நிமிடம் நாம் அந்த இடத்துல இருந்து கலந்தாலோசனை செய்ய இருக்கிறோம். மற்றும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் பிள்ளைகளுடைய ஸ்கிரிப்சர் கிளாஸ் மற்றும் டீன் சர்ச் மற்றும் டாப்டி பைபிள் கோர்ஸ் செப்டம்பர் மாதம் முதல் வாரம்தான் அடுத்ததாக ஆரம்பமாகும். வெக்கேஷனுக்கு முன்பாக செப்டம்பர் மாதத்திலே ஆரம்பமாகும். ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. சகோதரர்கள் சகோதரி ஸ்டீவிடமும் சகோதரிகள் சகோதரி ஜோதியிடமும் வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பைபிள் குவிஸ் 2013 செப்டம்பர் 3வது வாரம் அது நடைபெறும். வேத பாடம் யோசுவா மற்றும் ரோமர். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதம் 26ஆம் தேதி காலை ஆராதனை முடிந்ததும் நடைபெறும். வேத பகுதி யோசுவா 1 முதல் 24, ரோமர் 1 முதல் 8. அதுக்குரிய ஃபார்ம்ஸ் நீங்கள் சிடி வைக்கப்பட்ட இடத்துல கவுண்டரில் உள்ளது. நீங்கள் வாங்கி இந்த வாரமோ அடுத்த வாரமும் பூர்த்தி செய்து கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையில் எடுத்த சிடிக்கள் 28ஆம் தேதி எடுத்து விசுவாசின் நித்திரைக்கு பின்பாக என்ன என்ற சிடியும், கடந்த வாரம் சபை எடுத்த சபை குறித்தான தரிசனம் என்ற சிடியும் மற்றும் சிறு பிள்ளைகளுடைய பைபிள் மெமரி வேர்ஸுடைய சிடி வெளியிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்மத்தில் உள்ள அருமையான தம்பி ரஞ்சித் ஜெயபால் அவர்கள் வெளியிட்டுள்ள என் ஆத்தும நேசரை என்ற பாடல் சிடியும் வெளியிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதத்தில் நம்முடைய பாஸ்டர் காலிப் ஜெபகுமாருடைய கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட உள்ளன. அடுத்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திங்கள் மாலை ஆராதனையிலும், 6ஆம் தேதி பக்கத்தில் இந்த இடத்துல இடம் கிடைக்கவில்லை. 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை யூனியன் சர்ச் ஒரு இடம் கிடைத்தால் அன்று மாலை கூட்டம் நடைபெறும். ஈத் ஹாலிடே வியாழன் 8ஆம் தேதி வந்தால் அன்று காலை 9 முதல் பகல் 1 மணி வரைக்கும் ஒரு ரிட்ரீட் இதே இடத்துல ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆராதனையும் கர்த்தருடைய தாசன் நாமத்திலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இப்படி அநேக நாட்கள் சில டீம் உண்டாக்க வேண்டும் என்று நாம் சொல்லி வந்தோம். அதில் சிலவற்றை இந்த நாட்களிலே வாக்குத்தத்தம் கிருபை செய்தார். அதன்படி முதலாவது முக்கியமாக நம்முடைய சபைக்குரிய புதிய இடத்திற்காக எத்தனையோ ஊழியங்கள் பாதிக்கப்படுகின்றன. நம்முடைய சொந்த இடம் இல்லாததுனால ஆலோசனைகள் மற்றும் அநேக பிளானாக செய்திருந்தோம். ஆனால் இந்த காரியங்கள் தடைப்பட்டே போய்கொண்டிருந்தன. சொல்லப்போனால் ஒரு ப்ராப்பராக நாம் சரியான வழியில் முயற்சி எடுக்கவில்லை. நாம் நார்மலாக அப்ளிகேஷன் கொடுத்து கொண்டு காத்திருந்தோம் அல்லது சில முயற்சி எடுத்தோம். தீவிரமாக முயற்சி எடுப்பதற்காக ஒரு டீம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அது பிராரம்பம். அதில் தம்பி ஆல்வின், லெனின், கிளீட்டஸ், ராஜு, வில்லியம், எட்வர்ட், மில்கியாஸ், ராஜேஷ் அவர்கள் இருந்து செயல்படுவார்கள், முயற்சி எடுப்பார்கள். தொடர்ந்து ஜபிப்போம். அவர் மிஷன் சப்போர்ட் அண்ட் சர்ச் பிளான்டேஷன் மிஷனரி சப்போர்ட் இந்தியாவிலும் மற்றும் ஆலயம் கட்டி கொடுப்பதற்கான காரியங்கள் அநேக அப்ளிகேஷன் வருகின்றன, தேவைகள் வருகிறது. பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து தேவைகள் வருகின்றன. எங்களுக்கு ஆலயம் கட்டி பாதியாக நிற்கிறது என்று வந்திருக்கின்றன. இந்த குழுவுக்காக இவர்கள் பார்த்து அதில் இவைகளுக்கு சப்போர்ட் செய்யலாம் என்பதற்காக ஒரு குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தம்பி கிளீட்டஸ், தம்பி துரை, வில்லியம்,
மோசஸ் ரஸ்கின் சாஜி அதில் இருப்பார்கள். மற்றும் குட் சமாரிட்டன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் திடீரென தேவைகள் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு உதவுவதற்கு என்று ஒரு குழு உண்டு. சர் பாஸ்கர், நோபல் ஜெயராஜ், துரை, ஜான் வெஸ்லி, கியூபர்ட், ஜஸ்டின் நாயகம் அதில் இருப்பார்கள். மற்றும் சர்ச் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மீடியா டீம் சேவியர், பிரின்ஸ், தம்பி பாபு, தம்பி பிரபாகர், ஃப்ராங்க்லின், தம்பி விஜய், சாம் கமலேஷ், சவர் மாரியப்பன், தமிழ்ச்செல்வி மாரியப்பன் அதில் இருப்பார்கள். மற்றும் ஃபேமிலி ஃபாலோ அப் ஒரு டீம் ஆக இந்த செயல்படுவார்கள். ஏற்கனவே இருக்குது, அதோடு இவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். துரை ஃபேமிலி, வில்லியம் ஃபேமிலி, எட்வர்ட் ஃபேமிலி, சேவியர் ஃபேமிலி, ரெஜி ஃபேமிலி மற்றும் பாபு ஃபேமிலி, பென்னி ஃபேமிலி. இதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இன்னும் வரும் நாட்களில் இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த திட்டமை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தும் செய்திக்காக பால்சாமி அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். அன்பாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே, நீ சபையை ஆண்டவரே நீர் உண்டாக்கினீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் சபையினுடைய எல்லையின் விரிவுக்காய் ஆண்டவரே, எங்கள் சபையினுடைய வளர்ச்சிக்காய் நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த குழுக்களெல்லாம் ஆண்டவரே தேவனுடைய சித்தமும் தேவனுடைய ஆண்டவரே நோக்கமும் என்ன என்பதை புரிந்து அதனுடைய செயல்பட அவளுக்கு ஞானமும் கிருபையும் கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஸ்டேஜிலிருந்து நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்படியாக ஆண்டு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை சபையினுடைய ஐக்கியம் பலப்பட எது ஆண்டவரே இது காரணமாக இருக்கப்படக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஆண்டவரை நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து நீங்கள் ஆண்டவரை நடத்தப்படக்கா நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த தேசத்தில் கர்த்தர் கொடுத்த சபையில் வைத்திருக்க ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுக்கு என்று சொந்த இடத்துக்காக நாங்கள் முயற்சி அநேக ஆண்டுகள் முயற்சி ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே கர்த்தர் நீங்கள் அதை வாய்க்க பண்ணும்படியாக செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். யார் யாரை சந்திக்க வேண்டும், எவ்வாறு ஆண்டவரே அதை செய்ய வேண்டியது நான் எல்லா உனக்கு கிருபையிலும் கர்த்தர் தரும்படியாக செபிக்கிறோம். வானமும் பூமியும் ஆண்டவரே நிறைவு உம்முடையதாக இருக்கு அப்படின்னா ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு இடத்தை தரப்போகிறீர் நான் விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து விசுவாசத்தோடு செயல்படத்தக்கதாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு டீமையும் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆவியின் ஒருமைப்பாடிலே ஆண்டவரை வளர ஆண்டவர் கிருபை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் தேவ நாமம் ஆண்டவரை கர்த்தருடைய சித்தமும் நிறைவேற நாங்கள் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் அபிஷேகத்து வேண்டி ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே பலனும் சுகமும் அவருக்கு தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாவற்றையும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியில் ஒரு இடம் கர்த்தருடைய தாசன் இருக்கிறார், ஊழியர் இருக்கிறார். அண்ணா நகரில் உள்ள ஏஜி பாஸ்டர் தாமஸ் ஆபிரகாமுடைய சபையில் எவாஞ்சலிஸ்டாக இருக்கும் அருமையான தம்பி ரஞ்சித் ஜெயபால் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சவர் நம்மத்தில் பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். உங்கள் மத்தியில் இருப்பதற்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் கால வேளையில் உங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்யும்படியாக தேவன் கொடுத்த ஸ்லாக்கிற்கு தேவன் நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அருமை அழைத்த அருமை போதகருக்கும் மூப்பர்களுக்கும் தேவன் உள்ளத்தின் ஆழத்தை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். ஹல்லேலூயா. சென்னையில் இருக்கும் என்னுடைய மனைவி தேவன் எனக்கு ஈவாய் கொடுத்திருக்கும் 3 குழந்தைகளின் தாய் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் எங்களை ஊழியத்தில் நடத்துகிற விதத்தை பார்த்த தேவனுக்கு நான் உண்மையில் உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு உங்கள் எல்லாரும் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்கள் சபையின் உறுப்பினர்லாம் என்னோட சகோதரி இருக்காங்க. அவர் மனைவியும் ஜோ அண்ட் கிளாடிஸ் அவர்கள். தேவன் அவர்களை இந்த தேசத்தில் நடத்துவதை பார்த்து நான் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவனுக்கு கண்களை எல்லாம் மூடி. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர் இந்த நாளை காணும்படியாக. ஆண்டவரே இந்த ஜூலை மாதம்
அந்த 12ஆம் தேதியை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறீரே. 6 மாதங்கள் கண்மணி போல நடத்தியங்களை பாதுகாத்து 6 மாதங்களை காணும்படியாக 7வது மாதத்தில் கால் எடுத்து வைக்கும்படியாக ஆண்டவரே 6 மாதங்கள் எத்தனை காரியங்களை செய்தீரோ, எத்தனை நன்மைகளை செய்தீரோ, கரம் பிடித்து நடத்தின ஆண்டவரே. முன்பாக சென்று பாதைகளை செவ்வாய்ப்படுத்தினீர். எங்கள் கால் கல் இதாடவரை பாதுகாத்து நடத்தின ஆண்டவரே. நன்மையினால் முடிசூட்டினீர், அற்புதங்களை செய்தீர், அதிசயங்களை செய்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. 6 மாதங்களை நடத்திய தேவன் ஆண்டவரே. மீதம் இருக்கும் 6 மாதம் இன்னும் வல்லமையான காரியங்களை செய்வீராக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை துதிக்கும்படியாக எல்லா சூழ்நிலையும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனைகளை பலப்படுத்தி வைத்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் வார்த்தையை கொடுத்து பலப்படுத்திருக்கிற உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனத்தை சுமந்து செல்லும் பாத்திரமாக ஆண்டவரே, அந்நிய தேசத்தில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிரச்சனத்தை சுமந்து செல்லும் பாத்திரமாக தேவனைகளை வைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி. சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய பிரச்சனத்தினால் பர்வதங்கள் மெழுகை போல உருகி போய்விடும் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனத்தை சுமந்து நாங்கள் கடந்து சென்ற போது ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவர் எத்தனையோ ஆண்டவரே பர்வதங்கள் மெழுகை போல உருகினதை கண்டு ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் ஸ்லாக்கியம் கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களை சாட்சியாக வைத்திருக்கிற உமக்கு நன்றி ஜீசஸ். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுங்க என்னோட, இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தையே தந்தையே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தையே தந்தையே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தகப்பனே தகப்பனே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தகப்பனே தகப்பனே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரே மீட்பரே உம்மை நான் தேவனே எல்லா சூழ்நிலையும் துதிக்கும்படியாக தேவனை கிருபை செய்வீராக. மீட்பரே மீட்பரே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நேசரே நேசரே உம்மை நான் துதிப்பேன். நேசிப்பவரே உள்ளத்தை ஆராய்ந்து வைத்திருக்கிற தேவனே உம்மை துதிக்கும்படியாக உம்மை உயர்த்தும்படியாக நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நேசரே நேசரே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அன்பரே அன்பரே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அன்பரே அன்பரே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே
நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும்ப்பா. நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் தகப்பனே. நல்லவரே, வல்லவரே, எங்கள் வாழ்க்கை நல்லவராக இருந்திருக்கிறீரே, வல்லவராக இருந்திருக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிசயங்களை காணும்படியே தேவன் செய்திருக்கிறீரே, அற்புதங்களை செய்திருக்கிற ஆண்டவரே, முடியாத காரியங்களை முடித்து வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தராக எங்களை படைத்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலகத்து நாளத்து ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தவரே ஆண்டவரே, எங்களை முற்றும் ஆராய்ந்த தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தேவைகளை சந்திக்கிற தேவனே, நேர்ச்சியாக எல்லாவற்றையும் செய்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் என்ன தேவை என்பதை அறிந்த ஆண்டவரே, நேர்ச்சியாக செய்த தேவனே, உமக்கு நன்றி. எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கூறுவேன் சொன்ன தேவன், எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கூறினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பிரோஜனமானவர்களை சொல்லி நடத்துவேன் சொன்னீங்களே, பிரோஜனமானவர்களை சொல்லி ஆண்டவரே, உன் பிள்ளைகளை ஆண்டவரே நடத்தினதுக்காக நன்றி அப்பா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி 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 ஐயா. உம்மல்ல செயல்கள், உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, ஓ நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி 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 ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலமே, அதிசயமே, அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. பரிசுத்தரே, பரிசுத்தரே,